வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொன்னேரி அடுத்த பெரியபாளையம் இறால் பண்ணையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்பு. மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி பெண்கள் உட்பட 2 பேர் பலி. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் ஆணை. அமோனியா வாயு கசிவால் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக வெளியான தகவல் உண்மையல்ல. இதுவரை 2 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டோருக்கு வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை மறு அறிவிப்பு வரும் வரை இயங்க தடை. 3 நாட்களுக்கு தொழிற்சாலை தேசிய பேரிடர் மீட்புப் படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிப்பு. நாடு முழுவதும் நடந்த நீட் மறுதேர்வு நிறைவு. கடந்த தேர்வை காட்டிலும் இந்த தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாக மாணவிகள் வேதனை. நீட் தேவையில்லை என்பதே தாவேகாவின் நிலைப்பாடு. மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் நிர்மல்குமார் அதிரடி அறிவிப்பு. நீட் தேர்வு மற்றும் ஹிந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம். சென்னை சைதாப்பேட்டை கலைஞர் வளைவு அருகே நாளை மறுநாள் காலை நடைபெறும் என்று அறிவிப்பு. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதே தாவேகா நோக்கி மாற்றுக் கட்சியின் வர காரணம் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட சில நபர்கள் இப்போதும் குறுக்கு வழியில் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. வரும் காலத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அதிரடி கருத்து. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் சந்திப்பு. உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களையும் எதிர்கொள்ள அதிமுக தயார். மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு அதிமுக எம்எல்ஏ OS மணியன் பேட்டி. இளைஞர்கள் தங்களோடு சேர்ந்து நடனமாட அழைத்ததால் நடனமாடினேன். முதல்வர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நடனமாடியது சர்ச்சைக்குள்ளான நிலையில் அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாமிற்கு தாவேகா ஏற்பாடு. சேலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் 1500க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம். திருவள்ளூர் அடுத்த பாப்பரம்பாக்கம் பகுதியில் பிளாஸ்டிக் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. குடோனில் நிறுத்தி வைத்திருந்த பேட்டரி கார் உட்பட 2 கார்கள் எரிந்து சேதம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். தனியார் பட்டாசு ஆலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விசாரணை. ஓமன் கார்மோஸ் கடற்பரப்பில் பணியாற்றிய போது உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தற்காலிக இளநிலை உதவியாளர் பணி. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் வாக்குறுதியின் பேரில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் விஜய கார்த்திகேயன் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் மகேந்திர மங்கலம் அருகே அதிவேகமாக வந்த பிக்கப் வேன் மோதி விபத்தில் 2 உயிரிழப்பு. உடல்களை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. பாபநாசம் அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதி.
தென்காசி அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். பேருந்து ஓட்டுநர் தூங்கியதால் விபத்து நடந்ததாக பயணிகள் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் அருகே கடையை உடைத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை. அனைத்து பொருட்களும் இருந்த இடம் தெரியாமல் திருடப்பட்ட சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 5 மாணவர்கள் தப்பி ஓட்டம். சிறைத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவர்கள் குறித்து தீவிர விசாரணை. தென்காசியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனைக்காக கொண்டு வந்த நபர் கைது. சுமார் 40 மூட்டைகள் வைத்திருந்த குட்கா பொருட்களை கைப்பற்றி போலீசார் நடவடிக்கை. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டரில் பாலாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். வேலூர் மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை. கள்ளக்குறிச்சியில் காற்றுடன் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல். பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சியினால் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சேலம், திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தற்சார்பு இந்தியா மூலம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துனகிரி, அக்ரே, சன்ஷோதக் ஆகிய அதிநவீன கப்பல்களை துறைமுகத்தோடு இணைத்தார் பிரதமர் மோடி. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களை நமது இராணுவத்தில் சேர்ப்பது நாட்டின் தன்னிறைவுக்கான வளர்ச்சி. கப்பல் கட்டும் துறையில் புதிய தொலைநோக்கு பார்வையோடு இந்தியா முன்னேறி வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். பன்னிரண்டாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டம். இந்தியா முழுவதும் சுமார் 2500 இடங்கள் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தா ரெட் ரோட்டில் பிரதமர் நரேந்திர மோடி யோகா பயிற்சி. யோகா என்பது நாடு, கலாச்சாரம், சமூகம் கடந்து மக்களை இணைக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக பேச்சு. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் யோகா பயிற்சி. உடற்பயிற்சிக்கு தனி வகுப்பு இருப்பது போல யோகாவுக்கும் தனி வகுப்பு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என நிகழ்ச்சியில் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் வதோதராவில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் நீச்சல் குளத்தில் யோகா. உடற்பயிற்சி மற்றும் உடற்தகுதி குறித்து யோகா நிகழ்த்தி அதிசயம். இந்தியா, இலங்கை ஏ அணிகள் இடையே நடந்த போட்டியில் அதிவேகமாக அரை சதம் விளாசினார் சூரியவன்ஷி. நேபாள வீரர் திபேந்திர சிங் 9 பந்தில் 50 ரன்கள் அடித்த நிலையில் 11 பந்துகளில் அரை சதம் அடித்து சாதனை.